Hello and welcome to Venkatesh Bhat Samayal, powered by Idayam, Preeti, Paris Sugar, Paris outside, Nambika inside, and VB Days. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன் கால்டன் சமுத்ரா மகாபலிபுரம்ல இருக்கோம். இனிமேல் நெக்ஸ்ட் லாட் ஆஃப் எபிசோட்ஸ் நான் இங்கே தான் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஆல்சோ மேனேஜ் பை அஸ். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிட்டத்தட்ட 2 years old. ஒரு 10 acre ப்ராப்பர்ட்டியில் பீச் சைட் ப்ராப்பர்ட்டி, ஒரு பேலஷியல் ஹோட்டல், 100 rooms இருக்கிற இந்த ஹோட்டலில் எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவ், எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். இங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இந்த பில்டிங்காக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற குசினாக இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் 1 notch up. ஒரு பக்கா ராஜஸ்தானி ஃபீல் உங்களுக்கு, கோவாவும் ராஜஸ்தானை மிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபீல் இந்த ப்ராப்பர்ட்டியில். பீச்சும் இருக்குது, ஒரு பேலஷியல் ஹோட்டலும் இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலுடைய கோட்டையாட்லேருந்து நான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறேன். இனி வரும் மாதங்களில் கால்டன் சமுதிராவில் தான் நான் சமைக்க போகிறேன். ஐ ஹேப்பன் டு பி த CEO ஃபார் திஸ் ஹோட்டல் ஆல்சோ. இந்த ஹோட்டலும் நான் தான் மேனேஜ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹோட்டலில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வரும் வாரங்களில் நான் காட்ட போகிறேன். அது கூட சேர்ந்து இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ரெசிபிஸ் உங்களுக்காக. இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆந்திரா சட்னி, ஒரு ரொம்ப ஸ்பைசியான ஒரு சட்னி, பட் சேம் டைம் ஃப்ளேவர்ஃபுல். அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி ஒரு கடாயில் ஒரு கடாய் ரோட்டி ஒன்று பண்ணுவாங்க. இந்த கடாய் ரோட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இட் இஸ் கிறிஸ்பி ஆன் த டவுன். மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் வச்சு செய்யக்கூடிய இந்த ரொட்டி வந்து இந்த சட்னி கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். இதில் பியூட்டி என்னென்னா, இந்த ரொட்டிக்கு வந்து நீங்கள் வந்து மாவு வந்து தனியாக அரைக்கணும்னு இல்லை. உங்ககிட்ட இட்லி மாவு பேலன்ஸ் இருந்ததுன்னா அந்த இட்லி மாவில் இந்த ரொட்டி பண்ணலாம். இட் வில் பி வெரி டேஸ்டி. அதான் ப்ரொபோர்ஷன் 1:2 தான் அந்த மாவுக்கு ப்ரொபோர்ஷன். ஒரு உளுந்துக்கு 2 அரிசி, அந்த ப்ரொபோர்ஷனில் தான் இந்த மாவு அரைக்க போகிறோம். இட்லி மாவோட சேம் ரெசிபி. ஸோ அந்த கடாய் ரொட்டியும் ஆந்திரா சட்னி எப்படி பண்ணுறது பார்ப்போம். முதல்ல இந்த சட்னி எப்படி பண்ணுறது பார்த்துருவோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு 3 tablespoon நல்லெண்ணெய். நான் இங்கே இதே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஒரு 4 வெங்காயத்துக்கு தேவையான ப்ரொப்போர்ஷன் போடுறேன். நான் இங்கே ஸ்லைஸ் பண்ணுறேன். வெங்காயத்தை இது மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ஹோப்ஃபுல்லி நான் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கிற இந்த நைஃப் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. VB Days உடைய beginners knife line is going to be released in a very short period. இப்போது ஐ திங்க் ஆல்ரெடி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கணும். ஓகே, இந்த ஆனியன் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த சூடான ஆயிலில் முதல்ல ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கை கார்லிக். இது லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இந்த பர்டிகுலர் டிஷ்ஷோடைய இந்த காம்பினேஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி ஒரு ஆந்திரா சென்ட்ரிக்காக இருக்கும். இது வந்து இந்த ஸ்பைசி சட்னி. இந்த ரோட்டியில் வந்து இட் வில் பி வெரி ஸ்பஞ்சி, கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். வெரி வெரி ஃப்ளேவர்ஃபுல். இந்த சட்னி மேலே தான் டிபெண்ட் இந்த டிஷ்ஷே. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இன்கேஸ் காரம் கம்மியாக பிடிக்குதுன்னா இதில் காஞ்ச மிளகா தூளும் இருக்குது, பச்சை மிளகாவும் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு காரம் கம்மி பிடிக்குன்னா பச்சை மிளகா இல்லைனா காஞ்ச மிளகா எதாவது ஒன்று அவாய்ட் பண்ணுங்க. காஞ்ச மிளகா வந்து இப்போ சில்லி வந்து பவுடராக போடுறோம், க்ரீன் சில்லி வந்து ஹோலாக போடுறோம் அரைக்கிறதுக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியான மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சில்லியை கம்மி பண்ணிங்க. ஓகே, இந்த க்ரீன் சில்லி கார்லிக் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே 4 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியன் இதில் போட்டேன். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக சாட்டையாக இருக்குது. கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்லூசன்ட் டெக்ஸ்சர் வந்த உடனே இங்கே நான் மஞ்சள்தூள் வச்சுருக்கேன். 1/2 teaspoon டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள்தூள். சில்லி பவுடர் நான் இங்கே தெகி மிர்ச் பவுடர் வச்சுருக்கேன். ஒரு பாதி கோபுரம் மாதிரி 1 teaspoon, அதுக்கப்புறம் ஒரு பாதி டீஸ்பூன். கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. நீங்கள் எல்லோரும் இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சில்லி பவுடர் வெறும் அந்த சூடில் ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆன உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அந்த சில்லி பவுடர் கருப்பாயிடும். சட்னியோட கலர் அப்படேசிங்காக இருக்காது. ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே டேமரின் ஒரு சின்ன லெமன் சைஸ், நல்லா டைட்டாக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி இதில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சட்னிக்கு
தேவையான சால்ட் போட்டுட்டு இந்த சூடில் இங்கே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி கேஸ் ஆஃப் பண்ண பிறகு கடாய் சூடாக இருக்கும்போது இந்த கொத்தமல்லியை போடுங்க. அந்த சூடில் கொத்தமல்லி குக் பண்ணால் போதும். அந்த இந்த கொரியாண்டரோட ஃப்ளேவர், இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எப்படி இருக்கணும்னா குக்ட் பட் ஸ்டில் தட் மைல்டு ரா ஸ்மெல் இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் கடாய் இருக்கிற சூட்லேயே வந்து அப்படியே சுருங்கிடுச்சு. உப்பு, புளி, கொத்தமல்லி பாருங்க, நான் ஒரு போல் ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டேன். அந்த சூட்லேயே வந்து இது சுருங்கிடுச்சு. அவ்வளோதாங்க, we are almost done. finito. இப்போது இந்த மிக்ஸ் பண்ண இந்த மசாலாவை சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இல்லை ஒரு கிரைண்டரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. ஒரு 100 ml வாட்டர், 100 ml தண்ணி ஊற்றிட்டு பிரீத்தி சோடியா காஸ்மோல் அரைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஃப்ரையிங் பேனை வச்சு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த மிக்சியில் நம்ம அரைச்ச அந்த சட்னியை இந்த மிக்சியிலேருந்து எம்டி பண்ணிக்கலாம். இந்த ஆயில் சூடானோடனே ஒரு 4 காஞ்ச மிளகா, இந்த காஞ்ச மிளகா பொரிஞ்சோன்னா 1 டீஸ்பூன் கடுகு. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடுலேயே கடுகு பொரியும். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், கையில் கிடச்ச அளவு கருவேப்பிலை, எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோதான். இவனுங்க எல்லாரையும் சேர்த்து மண்டையில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சட்னி எடுத்துகிட்டு இதில் எவனும் ஒட்டியிருக்கக்கூடாது, எல்லாரையும் காலி பண்ணிட்டுங்க. அவ்வளோதான். நான் எங்கள் அவுட்டோரில் இருக்கிறேன். இங்கேயே வந்து கண்ணாபின்னான்னு வருது ஃப்ளேவர். வீட்டில் பண்ணிங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இப்போது நம்ம வீட்டில் வந்து எந்த கடாயாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயாக இருந்தால் கொஞ்சம் சீசன் பண்ணிங்க. ஆயில் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிட்டு அது ஒட்டாத மாதிரி, அந்த மாவு ஒட்டாத மாதிரி நீங்கள் வந்து அந்த கடாயில் இந்த ரோட்டியை போட்டு எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறாலாம் இருந்து வீட்டில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஐ won't advocate it. பட் உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தால் அது ரொம்ப ஈஸியஸ்ட். அப்படியே வெளியில் வந்துடும், எண்ணெயில் ஒட்டவே ஒட்டாது, எண்ணெய் இல்லாமல் பண்ணலாம். பட் நான் இங்கே இந்த ஸ்டீல் கடாயில் பண்ணி பார்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி மாவு வச்சுருக்கேன். இது ரெகுலர் இட்லி மாவு. இதில் தான் இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறதுலாம் சொல்ல போகிறேன் என்னென்னு. ஒரு பாதி 1.5 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாப் பண்ணது. அதே மாதிரி ஒரு பாதி 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் சாப் பண்ணது, இஞ்சி. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து இதில் வந்து 3 வெங்காயம் இருக்குது. நான் கரெக்டாக ஒரு 1.5 வெங்காயம் போடுறேன். ஓகே, ஒரு 1.5 வெங்காயம் சாப் பண்ணது. சும்மா அங்கங்கே கலர் வர்றதுக்கு ஒரு 50 கிராம்ஸ் துருவின கேரட். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இங்கே உருளைக்கிழங்கு இருக்குங்களே. நான் இங்கே வந்து 1 கேஜி இட்லி மாவு வச்சுருக்கேன். 1 கிலோ இட்லி மாவுக்கு 100 கிராம் உருளைக்கிழங்கு. 100 கிராம்ஸ் டு 150 கிராம்ஸ் இருக்கிற உருளைக்கிழங்கை பாயில் பண்ணிக்கிங்க. பாயில் பண்ணி தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு இதை பீட் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்கிடுங்க. அந்த ஒரு உருளைக்கிழங்கோட பேஸ்ட்டை இந்த இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கேஜிக்கு 1 பிக் பொட்டேட்டோ, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி அதை ஒரு மிக்சியில் ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இந்த இட்லி மாவு புளிக்கிறதுக்கே நான் முதல்ல உப்பு போட்டுட்டேன். ஸோ இந்த மாவில் நான் உப்பு போடல. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் உப்பு போடாமல் இருந்தீங்கன்னா அந்த மாவுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து கீழே செட்டில் ஆகாத மாதிரி மெயினாக அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இட்லி மாவில் அந்த ஏர் ஏறி இருக்கும்ல, காற்று ஏறி இருக்கும், அந்த காற்று இறங்கும்.
இறங்கி இட் வில் பிகம் அ திக் பேட்டர். இந்த ஸ்டேஜில் இங்கே நான் ரெகுலர் உப்புமா ரவை வச்சுருக்கேன். 1 2 3 ஒரு டேபிள் ஸ்பூன் 15 கிராம்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன்னா ஒரு 50 கிராம், 45 to 50 கிராம்ஸ். 1 கிலோ இட்லி மாவுக்கு 50 கிராம் ரவை போட்டு இதை எக்ஸாக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த ரவை இந்த இட்லி மாவில் ஊறுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த ரவை இதில் ஊறணும். அதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மெயினாக அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் வந்து இட்லி பேட்டரில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு, ஆனியன், இந்த கேரட், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் ஆப்பம் சோடா, குக்கிங் சோடான்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபியாக வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆப்பம் சோடா போட மாட்டேன்னு சொன்னால் உங்கள் இஷ்டம். ஸோ நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை, இது ஆப்ஷனல். பட் ஆப்பம் சோடா போட்டிங்கன்னா இந்த இந்த கடாய் ரொட்டி வந்து இட் வில் கம் ஃப்ளஃபி அண்ட் சாஃப்ட். ஸோ எப்போயாவது ஒரு வாட்டி செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தப்பு இல்லை. பட் நீங்கள் அடம் பிடிச்சி நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் உங்கள் இஷ்டம், நீங்கள் அதை போடாமல் சாப்பிட்லாம். இப்போது இது வந்து இந்த மாவு ஆப்பம் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை போட்டு இந்த கடாயை முதல்ல நல்லா சீசன் பண்ணிவிடுங்க. சீசன் பண்ணிட்டு இங்கே இருக்கிற மாவை 1 2 கரண்டி மாவு போட்டு இது மாதிரி தட்டி விட்ருங்க. ரொம்ப தட்டாதீங்க, கொஞ்சம் மோட்டாவாக இருந்தால் நல்லது, தப்பு இல்லை. போட்டுட்டு இந்த மூடியை போட்டு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள். சைட் லேயர் வந்து அப்படியே கிறிஸ்பியாக மாறி இந்த நடுவில் இருக்கிற மாவு வந்து மைல்டாக குக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இதை வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணி அடுத்த சைட் போட போகிறோம். இதில் குக்கிங் சோடா போட்டிருக்கனால இது வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ரொட்டியும் ஒரு சைடில் வந்து 5 நிமிஷம், இன்னொரு சைடில் வந்து ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் பெரட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம், கீழே அந்த லேயர் கிறிஸ்ப் ஆகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் திருப்பி போடுவோம். ஸோ அது மாதிரி ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகும் ஒரு ரொட்டிக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இது மாதிரி சின்ன கடாயை, அந்த ஆப்ப கடாய், இது மாதிரி எதாவது இருந்தால் 2 கடாயை வச்சு போட்டிங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இவனை திருப்பி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெயை இந்த மேல் பக்கமாக போட்டுருங்க. ஸோ அதை நம்ம திருப்பி போடும்போது அது ஒட்டாமல் இருக்கும். ஓகே, போட்டுட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை பாருங்கள், மாவு ஒழுங்காக மிக்ஸ் பண்ணால் இது மாதிரி வரும், பொம்மை மாதிரி வரும். இதை பாருங்கள், அவ்வளோதான், ஒரு சொட்டு கூட ஒட்டாது. இதை அப்படி ஃப்ளிப் பண்ணிவிடுங்க, மேட்ரு ஓவர். இந்த ஸ்டேஜில் இதை திருப்பி போட்ட பிறகு ஒரு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து அந்த மாவு கனமாக இருக்கிறதுனால உள்பக்கம் வரைக்கும் அது குக் ஆகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு இது வந்து ஊத்தப்பம் மாதிரி திருப்பி போட்ட பிறகு நீங்கள் ஓட்டை போட்டு குக் பண்ண முடியாது. ஏன்னா இதில் சோடா போட்டிருக்கிறதுனால பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ ஓட்டை போட்டோன்னா அப்படியே டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும், உடஞ்சிரும். அதனால் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மினிட்ஸ். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட உடனே அந்த கீழ்ப்பாக்கம் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் கலர் வந்தோன்னே திருப்பி போட்ட கூட தப்பு இல்லை. ஆனால் இந்த பக்கம் திருப்பி போட்ட பிறகு கண்டிப்பாக 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபுல் திக்னஸுக்கு அந்த மாவு வேகணும். ஸோ ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம், உங்கள் வீட்டில் இருக்கிற டொமஸ்டிக் ரேஞ்சில் ஸ்லோக்கும் ஹைக்கும் நடுவில் இருக்கிற மீடியம் செக்மெண்ட்டில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போது திருப்பி இந்த பக்கம் திருப்பிட்டேன். இந்த உள்பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு திருப்பி போட்டோம் இல்லைங்களா, அந்த சைடு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் கிறிஸ்ப் ஆகிடுச்சு. ரெண்டாவது வாட்டி நம்ம திருப்பி போட்டோம் என்ன ஆகும்னா, கீழே இருக்கிற அந்த லேயர் வந்து கொஞ்சம் ரட்டு மாதிரி குக் ஆகும், கொஞ்சம் கட்டியாக பிஸ்கெட் மாதிரி குக் ஆகும். ஸோ அந்த சூடில் ஸோ அது வந்து இட் வில் கிவ் யூ ஸ்ட்ரென்த், அந்த ரோட்டிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அண்ட் கீழே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் கட்டியாக கரகரன்னு இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இவன் ரெடி ஆகிறதுக்கு போது இவன் இருக்கான் பாருங்கள், டேஞ்சர் ஃபெலோ, காரம் ஜாஸ்தி இருப்பான். ஓகே, அலேக் நிரஞ்சா முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்பைசி சட்னி, ஆந்திரா சட்னி, அது கூட ஒரு கடாய் ரொட்டி உங்களுக்காக இதே தர சமையலில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், ஈவினிங் டிஃபனுக்கு ஆகட்டும், ஒரு ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன். இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி, தோசை, நீர் தோசை, இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு
இந்த சட்னியை உள்ளே தேய்ச்சிட்டு ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு இண்டோ கான்டினென்டல் ஸ்டைலில் ஒரு சாண்ட்விச் ரெடி ஆகும். ஸோ பசங்களுக்கு வந்து புரியறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சாண்ட்விச் சட்னியாக இதை யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் கடாய் ரோட்டி அண்ட் ஆந்திரா சட்னி உங்களுக்காக இதே ஒரு சமையலில் சாப்பிடுங்க, ஜமாயிங்க.